ம், எட்டவே மாட்டிக்குதே. ஷபா. அரவிந்த், என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அப்பா, டிவி போடலான்னு தான்ப்பா. கரண்ட் இல்லப்பா, கரண்ட் வந்தோடனே போட்டுக்கலாம். கரண்ட் இல்லையா? சரிப்பா. பாயா, இங்க வந்து உட்காரு, சாப்பிடுவ. அப்ப வேணாம்பா, பசிக்கல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. காலையில சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு தான் மத்தது எல்லாமே, சரியா? வேணாம்பா, பசிக்கலப்பா. சொன்னா கேட்கணும். பா, இங்க வந்து உட்காரு. அப்பா சாப்பிடும்போது நீயும் ஒரு வா சாப்பிட்டுக்கணும். அமுதா, சாப்பாடு ஆயிடுச்சா? அந்த எடுத்துட்டு வரேங்க. அப்படியே பையனுக்கும் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க. அந்த எடுத்துட்டு வரேன். சாப்பிடு. கரண்ட் வந்தோடனே அம்மா டிவி போட்டு விடுவாங்க, அப்புறம் உட்காந்து பாரு, சரியா? சரிங்கப்பா. இன்ன வரைக்கும் சாப்பாடு போட்டான்னு கேட்டதுக்கு வேண்டான்னு. அப்பா நான் சாப்பிட்றேன்ல, அப்புறம் சாப்பிட வேணாமா? அதான். ஆமாங்க, வர வர பேச்சே கேட்கறது இல்ல, சோறு இறங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் டிவி டிவி டிவி, அப்புறம் விளையாட்டு. இந்த வயசுல விளையாடாம வேற எந்த வயசுல விளையாட போறாங்க? சாப்பிடுங்க. முதல்ல பையனுக்கு வைங்க, அப்புறம் எனக்கு வைக்கலாம். ஐயோ, அவனுக்கு வைக்கிறேன். நீங்களும் சாப்பாடு போட்டு வர வேண்டியதானே? இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு இருக்குதானே? அது இருக்கா இல்லையா? இல்லைங்க, எப்பயும் போல் ஒருபடி தான் வச்சேன் சாப்பாடு. மாமா இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாங்க. பசி ரொம்ப இருக்கும் போல இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம அங்கே போகவும் ஒழுங்காகவே சாப்பிடல போல இருக்கு. அதான் அவர் சாப்பிட்டோன்னு எல்லாமே போட்டு விட்டேன். அதுக்குன்னு உங்களுக்கு எதுவும் இல்லையா? இல்லைங்க, நான் அப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன். மணி ஏற்கனவே 9:10 ஆக போகுது. இனிமே நீங்க சோறாக்கி வச்சு சாப்பிட்டு இந்தாங்க, இது நீங்க சாப்பிடுங்க, நான் போய் கடையில சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. நான் எப்பயும் 11 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவேன். பொறுமையாக உழ வச்சு ஆக்கிக்க நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பிடுங்க. வேலைக்கு போகிறது இப்படி வெறுவைத்தோட போனால் அப்புறம் எப்படி? ஆனா அங்கிட்டு போற வழியில கம்மங்கூழ் கடை இருக்கும், நான் அதை குடிச்சிட்டு போயிருவேன். நீங்க சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் சாப்பிடுங்க. சொன்னாலே கேட்கறது இல்ல. ஏற்கனவே கர்ப்பப்பை எடுத்திருக்கு, உடம்பு வீக்கா இருக்கு, சாப்பிடணும்னு சொல்லி இருக்கேன்ல நேர நேரத்துக்கு. ஐயோ, நான் சாப்பிட்டுக்கிறேங்க, நீங்கள் சாப்பிடுங்க. எத்தனை மணிக்கு? 12 மணிக்கா? மதியான சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துல காலையில சாப்பாடு. சரி, நான் அதை சாப்பிட்றேன். நீங்க முதல்ல போய் கிளம்புங்க, நான் கடை கூட்டிட்டு போறேன். அப்படியே உங்களுக்கு டிஃபன் எதுவும் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க அப்படியே கிளம்பி வருவீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சொன்னா கேட்கணும், சொல்லிட்டேன். நீங்க சொன்னா நான் கேட்கறேன்ல. சரி. இல்லை, அவன் எப்பயும் அதிகமாக சாப்பிட மாட்டான், கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு வச்சிருவான். அதான் மிச்சத்தை நான் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தேன். ஷோ, உங்களை என்ன பண்றதுனே தெரியல. போய் கிளம்புங்க, நான் சாப்பிட்டுட்டு வரேன், போவோம். சரிங்க. அரவிந்த், சாப்பிடுப்பா. ஏங்க, செவ்வாழைக்கு சொல்லியிருக்கேங்க. அது ஏதோ ஒரு 30 கன்று 40 கன்று இருக்குன்னு சொல்லியிருக்கான் அந்த அலமேலோட புருஷன். அது என்னன்னு பார்த்து நீங்க வாங்கிருங்க, சரியா? எதுக்கு? ஏற்கனவே தான் வாழைக்கண்ணு வச்சிருக்குது இல்ல. வாழைக்கண்ணை விட செவ்வாழைக்கண்ணு நல்ல விலை போகும். ஒரு கிலோவை 80 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. போய் வாங்கிட்டு வாங்க. சரி. அப்புறம் வந்துட்டியா? ஏண்டா, எங்கடா போவ? ஒரு இடத்துலயே தங்கறதே இல்ல. ராத்திரி பார்த்தா ஆளக்கானா, காலையில பார்த்தா ஆளக்கானா. எங்க போற எங்க வாரனே தெரிய மாட்டேங்குது. காட்டுல தான், வேற எங்க இருந்தேன்? காட்டுல இருந்தேன்னு என்ன வேலை வெட்டி பாக்குறேனே தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அங்க சுத்தமும் இங்க சுத்தமுமா தான் இருக்கு. அப்புறம் உன் பொண்டாட்டி வீட்டுல என்னடா சொன்னாங்க? நகை போடுறாங்களா என்னவாமா? கல்யாணம் வேற செலவு கிடக்குது. என்ன ஒன்றும் சொல்லாம இருக்கிறாங்க தகவல்? ஒரு மாசத்துல எல்லாம் கல்யாணத்தை வைக்கணும்னு சொன்னோம். நம்ம சொன்னா மந்த எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க எல்லாமே போடுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வாரத்துல காசெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. கல்யாணத்தன்னைக்கு அவங்க சொன்னதை செஞ்சிருவாங்க. ஏன்னா நம்ம சொந்தம் பந்தம் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஒன்றும் இல்லாம கூட்டிட்டு வந்தோன்னு வையி, அதுக்கப்புறம் யாரும் நம்ம மதிக்க மாட்டாங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்கம்மா. உங்களை மதிக்கிற மாதிரி அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க வீடு காடு கரன்னு எல்லாத்தையும் வித்துட்டாங்க. போதுமா? வித்துட்டாங்களா? அப்புறம் நீங்க கேட்டதை அவங்களால போட முடியுமா? அவங்க என்ன கொட்டி வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றாங்க? இல்லாதப்பட்டவங்க கிட்ட போய் அதை போட்டதா கல்யாணம் நடக்கும், இதை போட்டதா கல்யாணம் நடக்கும்னு சொன்னீங்க. அதனால அவங்க அதெல்லாம் விற்கணும்னு முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணணும். பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணணும்னா அதுக்கு சிறிய துரும்பா தூக்கி போட்டாதானே வேலை நடக்கும். இங்க நான் இம்புட்டு சொத்து பத்து எல்லாம் சேர்த்து வச்சிருக்கேனே. அவங்க வீடு அவங்க காடு கரையை வித்தா கூட நம்ம வீட்டுல ஒரு மடங்கு தான். ஆனா நான் அம்புட்டு சொத்து அந்த காலத்திலேயே சேர்த்து வச்சிருக்கேன். அவங்க ஊதறி பழப்பு படைச்சதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. பெரிய வீட்டுல புள்ள வாழணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் பெருசா சீர்சனத்தை செஞ்சுதான் ஆகணும்.
சொல்லணும். ஆனா எப்படித்தான் இப்படி பேசுறீங்கன்னே தெரியலம்மா. இதுவே எனக்கு ஒரு கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா இப்படிதான் பேசுவீங்களாமா? இங்க பாரு, இப்ப கூட நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்தேன்னு வையே, உன்னை கட்டி கொடுக்கறதா இருந்தா 200 பவுன் என்ன 500 பவுன் போட நான் போட்டு கட்டி கொடுப்பேன்டா. அந்த காலத்துல மிச்சம் பிடிச்சி அப்படி செலவு பண்ணி சேர்த்த பணம் இன்னைக்கு அவங்க அப்படி பழப்பு பழச்சாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னத்துக்கு அவங்கள இந்த ஊர்ல இருந்து எல்லாம் பண்ணாங்க, நாங்க பஞ்சம் பிழைக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தோம். அப்படி இருந்து வந்து வேலை வெட்டி பார்த்து எல்லாம் சேர்த்தோம்ல, அவங்க இருந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கொஞ்சமாவது மனசரிங்க வரக்கூடாதாம்மா? உனக்காக 100 பவுண்ட்ல இருந்து 50 பவுனுக்கு குறைஞ்சு வந்ததே பெரிய விஷயம் சொல்லிவிட்டேன். அதுவும் இல்லாம நகைப்புறன்னு கவரிங் நகையை கூட போட்டு ஏமாத்துவாங்க. அதனால மொத்த நகையும் செக் பண்ணிட்டு தான் நான் கல்யாணமே மேடையில ஏத்துவேன் சொல்லிட்டேன். ஏங்க நீங்க மச நின்றுகிட்டு இருக்கீங்க, போங்க போய் வேலையை பாருங்க. நமக்கு பொழப்பு ஏகப்பட்டது கிடக்குது. மனுஷனுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம தலையால அடிச்சுக்கிட்டு சொல்லணும், அப்பதான் மண்டையில ஏறும். என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை. பாவம், அவங்க எல்லாத்தையும் விற்று எல்லாம் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அம்மாவை எதிர்த்து பேசாமல் வளர்ந்ததுனால இப்போ கூட அவங்கக்கிட்ட நம்ம எதுவும் சொல்லவும் முடியல. சரி, நான் போயிட்டு வரேன் வேலைக்கு. சரியா? நீ பார்த்து பிள்ளையோட இரு. சரிங்க செல்வி, அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டோட இருக்கணும். அங்கே மாதிரி இங்கிட்டு உடவும் அங்கிட்டு உடவுலாம் இருக்கக்கூடாது. சரிங்கப்பா. அத்தா அக்கா கொஞ்சம் பார்த்துக்கங்க. நாங்க பாத்துக்கிறோம் மாப்பிள்ள, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. அப்புறம் சாயங்காலம் நான் வரமாட்டேன். என்ன வேலைக்கு போற நேரத்துல வரமாட்டேன் இப்படியெல்லாம் பேசுவீங்க? சாயங்காலம் நேரத்தில் அங்கே வாட்ச்மேன் உத்தியோகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மச்சான் அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, பேங்கில் வெளியே பார்த்துக்கிறது. அதனால நான் அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு தான் வரணும். அது இன்னைக்கு சேரமாயிருந்தா நான் நாளைக்கு காலையில் 4 மணி 5 மணிக்கு தான் வருவேன். மற்றபடி இருந்தால் முன்னையே வந்துடுறேன். சரியா? பார்த்து பத்திரமா இருங்க. ஏங்க ஒரு வேலை செஞ்சா போதுங்க, அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு உடம்பு கெடுத்துக்காதீங்க. நானும் இங்கிட்ட ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்க போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரியா? நீங்கள் 2 பேரும் கம்முன்னு வீட்டோட இருங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏங்க அதுக்குன்னு நீங்களே இப்பயும் அப்பயும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா? தூக்கங்கட்டு இப்படி ராத்திரி பகல வேலை பார்த்தா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? அதுக்கு என்ன பண்ண முடியும்? இத்தனை காலத்துக்கு வீடு வாசம் இருந்துச்சு, அதனால வயிற்றுக்கு நிறச்சிக்கிட்டா போதும்னு ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்தோம். இப்போ என்ன இருக்கு? உங்கள் 2 பற்றி இப்படியே காலத்துக்கு இருக்க முடியுமையா? அதுக்கு தான். சரியா? இருங்க, நான் வரேன். மச்சான் போலாங்க மச்சான். சரிம்மா, பாருங்க, போயிட்டு வரோம். சரிங்கண்ணே. டேய், எங்க போறதுனாலும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். பாத்தியா, இன்ன வரைக்கும் வீட்டுல இருந்தேன், ஒரு வார்த்தை அப்பா அப்பான்னா இப்ப பாரு, வெளியே கிளம்பும் போது அப்பா அப்பான்றது. இதுதான் சொல்றது, இவன் அந்த சைட்ல இருக்கும்போது அப்படியே கிளம்பி ஓடிடணும்னு. இப்ப மறுபடியும் ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டிட்டு வாங்க. தினதோறும் பிள்ளைக்கு பழக்கி விடுறீங்கல்ல, இனி தினமும் இப்படித்தான். தங்கப்பிள்ள, அப்பா சாயங்காலம் வந்து உங்களுக்கு ஊரை சுத்தி காட்டுறேன். இப்ப அப்பாவுக்கு வேலை இருக்கு, அப்பா போய் வேலையை பார்க்கவா? ஆமாண்டா, உங்க அப்பா சொன்னோன்னே அப்படியே தூக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பாரு. நல்ல நாள்ல உன்னை தூக்குறதுன்னா மூக்கால அழுவாரு. இப்ப யா தூக்க போறாரு வேலைக்கு போற நேரத்துல? ஏ சின்ன பொண்ணு, நீ ஏன் அவனுக்கு சொல்லி கொடுப்ப போல இருக்கு. அப்புறம் அப்பா அப்பான்னு எம்பிட்டு ஆசையா கூப்பிடுறான். பெத்த பிள்ளை எப்படி தூக்கி கொஞ்சுவீங்களா? அதை விட்டுவிட்டு நான் என்ன தூக்கி கொஞ்ச மாட்டேன். நான் சொன்னேன், தூக்குறது பிரச்சனை இல்லை, தூக்கின உடனே அப்படியே பைப்பை திறந்து விட்டுருவான். அதுக்கப்புறம் மறுபடியும் துணி நாரி போயிடும், மறுபடியும் நான் எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். நான்லாம் குளிச்சுட்டு அப்பதான் வந்து தூக்குவேன், அப்படியே நாஸ்தி பண்ணிடுவான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏண்டியே வேலைக்கு போறான், காலையில வேலைக்கு போறவங்க கிட்ட ஓரி கட்டிக்கிட்டு இருக்கியே, இது நல்லாவா இருக்குது? எங்க அம்மா வந்துருச்சுல, இப்ப என்ன பண்ணுவ? அப்படியா? சரி சரி சரி. ராத்திரிக்கு ரூமுக்கு தானே வரணும். சின்ன பொண்ணு ஒன்னும் இல்ல கண்ணு, போயா. இந்த காலத்துல நான் என் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். இந்த காலத்துல யான்றாளுங்க, வாடான்றாளுங்க, போடான்றாளுங்க. அப்பா கேட்டுச்சா? ஆமா ஆமா, நல்லா கேட்டுச்சு. நானாவது உங்களை வாடா போடான்னு தான் கூப்பிட்றேன். ஆனா உங்க அம்மா கோவம் வந்துச்சுன்னு வைங்க, உங்க அப்பாவை மானாவரியா சும்மா தூய தமிழ்ல சும்மா கிளி கிளி கிளின்னு போய் சேர்ந்த மாமனாரை குழி தோண்டி வெளியே எடுத்து அவங்க அப்பாலேருந்து அவங்க பாட்டன் பூட்டேன்னு எல்லாத்தையும் வச்சு ஒவ்வொன்னா வருஷ கட்டி செய்யும். அந்த மாதிரி செய்யட்டுமா? வேண்டவே வேண்டாம், புள்ளைய கூட நான் தூக்கிட்டு போறேன். என்னம்மா?
அடே உன் தொங்கச்சிக்கு கல்யாணம் உங்க நொண்ணன் அங்க போயிட்டா நீ தான் இங்க இருக்க எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் என்ன போகலையா என்னைக்கு நாங்களா பேசினோம்னாலே அந்த வீட்டு பேச்சு எதுக்கு இந்த வீட்டுலன்னுவ இப்ப நீ என்னம்மா பம்படியா வந்து கேக்குற? உங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் தேரை இழுத்து தெருவில் விட்டா தான் நிம்மதியான தூக்கமே வரும். இப்படி ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருந்தா தூக்கம் வருமா? ஆமாடி எனக்கு தான் அடுத்த வீட்டு பிரச்சனைனா நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு உனக்கு நினப்பு. பின்ன என்ன மாமா உங்க அம்மாவுக்கு? சரிங்க, அத்தை தான் ரொம்ப ஆசைப்படுறாங்க. உங்க தொங்கச்சிக்கு ஒரு 30 பவுன் போட்டுருங்க. எடு தோடப்பக்கட்டைய. என்னமோ உங்க அம்மா இப்பதான் அதான் கேட்டாங்க, இப்ப என்ன இப்படி சொல்றாங்க? அடியே அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த வீட்ல வச்சுக்காத சொல்லிவிட்டேன். ஏம்மா காலைக்கு வேலைக்கு போற நேரத்துல ஏமா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடா உன் தொங்கச்சி ரொம்ப நல்லவ வல்லவ, அவளுக்கு அந்த மாப்பிளையே பேசி முடிச்சிருங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. உங்க அம்மாவுக்கு அக்கறையா இருந்தா ஒரு 30 பவுன் போட சொல்லுங்க. சீரும் சிறப்புமா 50க்கு 80 போட்டு கட்டிடுவான். இவகிட்ட வாயை கொடுத்தா வாங்கி கட்டிக்கிட்டு தான் போகணும். எத்தனை நேரத்துல தான் அவங்க அப்பையும் பெத்தானோ தெரியல. போ என் பிள்ளைய கட்டினால இவ பொழப்பெல்லாம் ஓடுது. இல்ல வேற யார் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருந்தா கொம்பட்டிலே குத்தி அனுப்பியிருப்பாங்க. உங்க அம்மா வாயை பத்துக்கிட்டே இருக்காம போங்க. மணியாவளையோ மாமியாம சண்டையில நான் தான் எங்க போன என்ன பண்ணணுன்றதே மறந்து தொலைஞ்சிட்டேன். போ அமுதா அப்படியே இறங்கிக்கோங்க. ஐயோ இந்த பெரியம்மா வேற இங்கே உட்காந்துருக்காங்களே, நம்மள சும்மாவே கழுவி ஊற்றுவாங்க, இதுல வேற இங்கேயே உட்காந்துருக்காங்க. அமுதா நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் போயிட்டு சாவியை கொடுத்துட்டு அந்த சாவியை வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா ஓனர் இல்லையா? ஓனர் இருக்கிறது இருக்கட்டும், வண்டியை எப்ப எடுத்துட்டு போனேன்? எத்தனை நாள் கழிச்சு கொண்டு வந்து தார? இல்லைங்கம்மா ஊருக்கு போயிருந்தேன் அதுதான். ஏன் பஸ்ல எல்லாம் போனா ஆகாதா? ஓசி வண்டி கட்டிக்கிட்டு தான் போகணுமா? புருஷ பொண்டாட்டி சந்தோஷமா போடுனா நீ சொந்த காசு போட்டு வண்டி எடு. என்ன இந்த அம்மா என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்க? ஐயோ அமுதா வேற இருக்காங்க, இந்த அம்மா வேற வாய்க்கு வந்தபடி பேசுமே. அம்மா வண்டியை விட்டுட்டு ஓனர் அந்த வண்டியை எடுத்துட்டு போக சொன்னாரு, கொஞ்சம் சாவி மட்டும் எடுத்து தரீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லறத விட்டுவிட்டு இங்க இருந்து ஓடுறதுலே குறியா இருக்க. என்ன உன் பொண்டாட்டி முன்னாடி அசிங்கமாயி போயிரும் நினைக்கிறியோ? அம்மா அப்படி ஒன்றும் இல்லைங்கம்மா. என்ன சொந்த காசு போட்டு வண்டியை எடுத்துட்டு போய் நீ உன் பொண்டாட்டியோட சுத்தி இல்ல எங்க வேணாலும் போ. அந்த கூறுகட்ட குப்பை கிட்ட சொன்ன அவன் எங்க கேட்கறான்? நம்ம கிட்ட வண்டி ஓட்டுற பையன் நம்மள நல்லா பாத்துக்கிட்டாதான் கடவுள் நம்மள நல்லா பாத்துக்கணும்னு அவன் அதுக்கு மேல தாளம் போடுறான். இப்படி நீங்க எல்லாம் ஓசிலே மங்களம் பண்றதுக்கு தான் நான் புள்ள பெத்து வச்சிருக்கிறேன். என்னங்க? அமுதா நீங்க அங்க போய் நில்லுங்க, நான் வந்துடுறேன். இல்ல ஐயோ நான் பாத்துக்கிறேன், நீங்க இருங்க. கடவுள் என்ன இப்படி நல்லவங்களை சோதிக்கிறாருன்னு தெரியல. ச்சே. அடடே வாயா உமாபதி, வந்துட்டியா? வந்துட்டேங்க ஓனர், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்பா, நீ நல்லா இருக்கியா? எப்ப ஊர்ல இருந்து வந்த? நேற்று ராத்திரியே வந்துட்டோம். நேற்று ராத்திரியே வந்துட்டியா? நான் கூட நினைச்சேன் என்னடா விருந்துக்கு போயிருக்கானே, ஒரு வாரம் ஆயிட்டு தான் வருவேன்னு நினைச்சேன். என்ன போனோன்னே நாளே நல்லா சொன்னபடி வந்துட்ட, இருந்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? இல்ல ஓனர் வாரம்னு சொல்லிட்டோம், என்ன நம்பி நீங்க வேற பக்கம் ஆளும் போடாம இருப்பீங்க, அதான் வந்துட்டேன். ஆமையா, அதுவும் இல்லாம நீ போனோனையும் 4 நாள்ல 3 பயலுகளை மாத்திட்டேன். ஒருத்தனும் ஒரு வேலை உருப்படியா செய்ய மாட்டேங்கிறானுங்க. டெலிவரியும் லேட்டு பண்ணி போடுறாங்க, காசும் அமைக்கி போடுறானுங்க. ஒன்றும் பண்ண முடியல. நீ இருந்தா கூட கரெக்டாக கையில் வாங்கினா கொடுத்துருவேன். அக்கௌண்ட்டில் வாங்குறதுனா பிரச்சனை கிடையாது, நானே எல்லாம் டேரெக்டாக வாங்கிக்குவேன். இவங்க கையில் கொடுக்கவும் இவனுங்க 100 50ன்னு ஆட்டையை போட்டுறானுங்க. என்ன பண்ண சொல்கிறேன்? ஆளு கிடைக்காம வெறும் அல்லோல் பட்டேன். சரிங்க ஓனர். அது ஒய்ஃபா? ஆமாங்க. ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்கம்மா உள்ள வாங்க. இருக்கட்டுங்க. நானே உங்களுக்கு விருந்து வைக்கணும் வர சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதான் வந்துட்டீங்களா, சாப்பிடலாம் இருக்கு, வாங்க சாப்பிடுவீங்க. இல்ல ஓனர் அங்க வேலை வேற இருக்கு, நீங்க சாவி கொடுத்தீங்கன்னா அப்படியே நான் கிளம்பிடுவேன், சாப்பிட்டுட்டே வந்துட்டோம். அட என்னப்பா நீ வரும்போதே வெந்நீரை காலில் ஊத்திக்கிட்டு தான் வருவேன். உன்னைய வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. போ. நம்மக்கிட்ட வேலை செய்கிற பையன் விருந்து வைக்கணும் அப்படி இப்படி நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இந்தா உங்கள் அண்ணியே அதான் சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ என்னமோ இப்போ தான் போகிறேன்னு. இருக்கட்டும் ஓனர். சரி சரி இருங்க, நான் இந்த போய் சாவி எடுத்துட்டு வரேன். ஏம்மா உன்னை இந்த படிக்கட்டில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உள்ளே போகவே மாட்டியா? என்ன நேரம் பார்த்தாலும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு உனக்கு வீட்டுக்குள்ளே வேலையே இருக்காதா? நானே அடிக்கிற வெயிலுக்கு வெக்கையா இருக்குது, வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னு உட்காந்துருக்கேன். அது பொறுக்கலையே. அப்படின்னா சரி, வீட்டை வித்து போடுறேன், ஒரே தான் போய் ரோட்டில் உட்காந்துக்க. நவரு முதல்ல அங்கே. அம்மா நானும் வரேம்மா உன் கூட. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அங்கே காட்டெருமை எல்லா தொல்லையும் இருக்குது.
நான் அங்கேயே என்ன பண்ணுவோன்னு தெரியல. நீ அங்கே வந்துட்டு என்ன பண்ண போற? அத்தை எல்லாம் தான் இருக்காங்கல்ல, கம்முன்னு வீட்டோட இரு. அம்மா நானும் வரேம்மா. சும்மா விளையாட்டு பண்ணாதம்மா, சொன்னா புரிஞ்சுக்கணும், பிடிவாதம் பண்ணக்கூடாது. நான் என்ன அங்கே சும்மா உட்காந்து இருந்துட்டு வரவா போகிறேன்? வேலைக்கு போகிறேன், புரியுதா? எப்போ பார்த்தாலுமே இப்படிதாம்மா, கூட்டிகிட்டே போக மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கடி. அங்கே அட்டையெல்லாம் இருக்கும், கடிச்சு ரத்தத்துக்கு இது உறிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நீ உடம்பு சரின்னு படுத்துக்கிட்டா என்ன பண்ண முடியும்? கம்மு நீரு. அப்ப உனக்கெல்லாம் கடிக்காதா? எனக்கெல்லாம் பழகுனது ஒண்ணு. சரியா அண்ணி? பிள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணி. சாப்பாடு மட்டும் நேரத்துக்கு போட்டு கொடுங்க, பசி தாங்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். ராத்திரிக்கு அடை தோசை செய்வோன்னு அங்கே பருப்பதெல்லாம் ஊற வச்சிருக்கேன், அதை அரைச்சி வச்சாதான் புளிக்கும். ராத்திரிக்கு ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். பாத்துக்கிறேன். சரி பாத்துருங்க, நாங்க போயிட்டு வரோம். சரிங்க அத்தை. நீ செல்வி உள்ள வா, உள்ள போலாம். சரிங்க அத்தை. எப்ப ஊட்டின்னு தான் பேரு, கீழே விட மேல அநியாய வெயில் அடிக்குதுப்பா. சச்ச மனசு இருக்க முடியல போ. எதுக்குதான் இப்படி அனத்தி எடுக்குதோ, வேர்த்து ஊத்தி போகுது. காலையில தான் குளிச்சேன், இப்ப மறுபடியும் குளிச்சாதான் உடம்பு நல்லா இருக்கும், இல்லைன்னா கசன்னு கிடக்கும். என்னடி தோசை மாவு இருக்குதாமா? இருந்துச்சுமா, ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தியா? சரி, இன்னொரு 10 ரூபாய்க்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். ராத்திரிக்கு எதையாவது ஊற்றி இருக்கலாம். அட போமா, அன்னைக்கே மாவு வாங்கி புளிச்சு போச்சு. ராத்திரிக்கெல்லாம் அது அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கு மாவு ரொம்ப பொங்கி வருது. அதனால கம்மியாக இருந்தால் போதுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான், மொத்தமாக வாங்கி வச்சாலும் தூரம் தான் எடுத்து ஊற்றணும், நல்லாவும் இருக்காது. அம்மா வாப்பா மனுஷமே, வா தோசை ஊற்றணும், சாப்பிடலாம். இருக்கட்டுமா, வேலை வேற கிடக்குதுமா. இங்க இருந்து உட்காந்து சாப்பிடுறதுக்கு நேரம் இல்ல. காலையில வரும்போது நீச்ச தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன். ஓ சரியா. என்ன மாவு கடையில வாங்கிருப்பீங்க போல இருக்கு, ஏன் வீட்டுல ஆட்டலையா? எங்கப்பா ஆட்டுறது? எங்கப்பா ஆட்டுறதா? ஏன் அதான் வீட்டுல 3 லேடிஸ் இருக்கீங்க, ஆக்குறதுக்கு என்ன பண்றீங்க வீட்டுல? கடையில வாங்கிக்கிட்டு ஆட்டுனா நான் ஒருத்தி தான் ஆட்டணும், வேற யாரும் வீட்டுல ஆட்டுவா? ராணி இல்லையா? அவ எங்க இருக்கிறா? அவதான் அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு நேத்து எல்லாத்தையும் போட்டபடியே போயிட்டா. ஊருப்பட்ட பாத்திரம் ஆக்கி கழுவி எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு. அதான் சரி, உடம்பு முடியாது, தோசை வாங்கிட்டு வா, மாவு வாங்கிட்டு வா, தோசை ஊற்றிக்கோன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிட வேண்டியதான். ஓ சரிம்மா. அப்புறம் அந்த பால் காசு 2000 ரூபாய் பாக்கி இருக்குது. 2000 ரூபாய் இருக்கா? ஏன் அவ்வளவு இருக்காது? இல்லம்மா, ராணி பொண்ணுக்கு தெரியும், எல்லாமே நோட்ல எழுதி தானே பால் ஊத்துறோம். 2000 ரூபாய் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்து தாங்கம்மா. 2000 ரூபாய் இருக்கா? நம்மகிட்டலாம் இருக்க வாய்ப்பு இருக்காதே. அந்த பொண்ணு நோட்ல எல்லாம் நான் எழுதி தானே கொடுக்குறேன், அதெல்லாம் உள்ள எங்கேயாவது வச்சிருக்கோம், தேடி பாருங்க கிடைக்கும். எப்பா இது வேற கல்யாணம் வேற வச்சிருக்கோம், ஊருப்பட்ட செலவு இருக்குது. போகும்போது 2 பேரும் 3000 கொடுத்துட்டு போனாங்க, அதை வச்சுதான் இந்த வாரத்தை ஓட்டணும். 2000 கேட்குற, ஒரு 500 ரூபா வாங்கிக்க, அதுக்கு அடுத்த வாரத்தில் அப்படி வாங்கிக்கலாம். இல்லம்மா, செலவு அதிகமா இருக்கு, அதான் பாக்குறேன். அடுத்த வாரம் 2 பேரும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துருவாங்கயா, வாங்கிட்டு வந்த உடனே நீ வாங்கிக்க, சரியா? அவ கொடுத்துட்டு போயிருந்தா நான் கொடுத்துருப்பேன். அவனும் ஏதோ 3000 கொடுத்துட்டு போறான், அதை வச்சு என்னத்தை பண்ண முடியும் நீயே சொல்லு பார்ப்போம். நம்ம வேலைக்கு போலான்னா நம்மளையும் போக விடுறதில்ல, இவங்களும் 15 கொடுக்கறது இல்லை, என்ன பண்ண முடியும்? இதான் வாங்கிட்டு வந்தான், 4000 5000 வண்டிக்கே செலவழிச்சிட்டேன். மீதி இருக்கிற காசை வச்சு பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் ஊருக்கு போனாங்க, அப்புறம் மீதி என்ன இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். ஓ சரி. நம்ம காசெல்லாம் எங்கேயும் போகாது, பத்திரமா இருக்கும், சரியா? வாங்கிக்கலாம், போயிட்டு வாப்பா. சரிங்கம்மா, கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொடுங்க, எனக்கும் நிறைய செலவெல்லாம் கிடக்கு. இங்க பாருடி, சிம்ரன் அவ இருக்கால, அவ வந்து கேட்டா காசு நம்ம தரமாட்டோம், சரின்னு சொல்லிடுவோன்னு சொல்லிடுனேன். அவளை விட்டுட்டு இவன் வந்திருக்கான். இவன் யாரு? இவன் குப்பையில அரிசி பொறுக்கி ஊருக்கே விருந்து வச்சிருவான். அப்படியாப்பட்ட எமனாதவன் 10 ரூபானாலும் எப்படி கணக்கு பண்ணி வாங்குறான் பாரு. நம்மளும் தான் இருக்கோம், அப்படியே சரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இவன் சொந்தக்காரர்கிட்டையும் எப்படி கணக்கு பண்ணி வசூல் பண்றான்னு பாரு. அப்புறம் இப்படி எல்லாம் சம்பாதிச்சா அப்புறம் ஒரு பக்கம் செலவுல போக வேண்டிட்டான். அப்படியே நைஸா அவளை அனுப்பி விட்டுருக்கா. ஏதோ வேலைக்கு எதுவும் போனோம்னா ஒரு 15 கிடைச்சதுன்னா கொடுத்து விடணும், இல்லைன்னா சும்மா அவன் 10 வாட்டி நடப்பான், என்ன காசு ரெடியாச்சான்னு.